வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்துருப்பீங்க எங்கே வந்திருக்கோம். நான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இந்த நர்சரி பற்றி. நாங்கள் 2-3 தடவை வந்திருக்கோம். பட் ஆனால் ரொம்ப லாங் பேக் அப்புறம் இப்போ தான் வந்தோம். முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே கலராக கெலாக்ஸ் கொட்டி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எதை பார்க்குறது எதை விடுமே தெரில. வந்த வேலையை விட்டுட்டு நிஜ தோட்டக்காரங்களாகவே என் பசங்க மாறிட்டாங்கங்கிற மாதிரி இதையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எங்கடா தனியாக சுற்றிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன வேணுமோ பார்க்க ஓடிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான். அப்போ தான் வந்ததுன்னு சொன்னாங்க. நான் எடுத்து வச்ச பாதி பொருட்கள்லாம் இன்னும் பில்லே போடல, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ பில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரியான பூக்கூடை அதெல்லாம் சூப்பராக அந்த ஃப்ளவர் பிளாட்டெல்லாம் நிறைய வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஐட்டங்களெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். இந்த சேவல் வந்து சமீபமாக நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வீட்டுகளில் நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பீங்கானில் அழகாக இருந்தது. அதனால் அதை எடுத்து வச்சேன். அது கொஞ்சம் காஸ்ட் மட்டும் எனக்கு பட்ஜெட்டுக்கு ஓகே இல்லை. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரிலாம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுவுமே இப்போ தான் புதுசாக வந்திருந்ததுன்னாங்க. இதெல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னும் ப்ரைஸ் லிஸ்ட் ஒட்டவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான ஃப்ளவர் பாட் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரு, பிளாக்கு, ரெட்டு, காப்பர் கலரு இது எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு செட்டாக வாங்கி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது. யூனிக்கான ப்ராடக்ட் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே போனீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு. இதை நான் வந்தே 1 வாரம் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அனிமல்ஸ் பேஸ்டு வச்சுருவாங்க. எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இதில் இல்லாத ஒரு அனிமல் சொல்லு அப்படின்னாரு. அது தெரிஞ்சது தானே, ஏஐயில் வருதே மங்கி அது தானே அப்படின்னு. அதை நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். என் பையன் வேற ஒன்றொன்னா தொடர்டியே கை வச்சு சும்மா இருக்கிற அந்த டிசைன் மேலே வந்து நம்ம ஒரு செடி ஒன்று வச்சுருந்தோம். அதை பார்க்க நம்ம பைனாப்பிள் மாதிரியே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அது வேறு மீன் அது இதுன்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் போனோம்னா அப்படி டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த பேன்னு வாய்ப்பழந்துட்டு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. மினியாச்சர் கப்பன் சாசர் கூட இருந்தது. இப்போ காட்டிகிட்டு இருக்க இந்த பொருள் எல்லாமே செம்ம வெயிட்டுங்க. ஒரு பவுல் எடுத்து அப்படி ஒரு வெயிட்டு. இது எடுக்கிறேன் அது அவ்வளோ பெரிய அப்படி நல்ல வெயிட்டு. இதெல்லாம் எதுக்கடா யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கப்பன் சாசர் தான் சொன்னேன். செட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் தான். பட் ஆனால் எங்கள் ஐயா கைக்கிட்டெல்லாம் இதெல்லாம் வேலைக்காகாது. அதனால் நான் வாங்கலை. உங்களுக்கு யாருக்காவது இது பிடிக்கணும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இதில் காப்பி போட்டு தெரியுமான்னு கேட்டான். வாங்கிட்டாலே அவ்வளோதான் சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் உள்ளுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பொருள், அதாவது அந்த பூ அதாவது ஃப்ளவர் பாட்கெல்லாம் பார்க்க போனது. அப்படியே ஒரு சுற்றி காட்டிட்டேன். இதுக்கு மேலே போகக்கூட தாங்க முடியாதரா குருநாதர். யாருமே என்ன எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கொஞ்சம் டஸ்ட் அடித்த மாதிரிலாம் வேறு இருந்தது. ஆனால் இதெல்லாம் மேலே இருந்தது. புதுசாக வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. எடுத்துக்கிட்டே இருக்கல மாட்டிருக்கு. இது பாருங்க பூண்டு. நான் பார்த்ததுமே நிஜமாக இது என்னடாதுன்னு நினச்சேன். பூண்டு மாதிரியே சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் வந்து காஸ்ட் ஜாஸ்தி தான். இப்போ ஒரு கிண்ணம் காட்டுற பாருங்க. எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் காட்டணும்னு எனக்கு ஆசை தான். அதுக்கு எனக்கு கண்ணு தெரியணுமில்ல. எனக்கு அதுவும் போச்சாட்டிருக்கு. அவ்வளோதான். இதில் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இதுவே இந்த ரேட்டுனா இதை விட பெரிய சைஸ்லலாம் இருந்தது. அதெல்லாம் இதை விட ரேட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி